அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஃபாலோவர் கிஷோன் 2-3 வாட்டி சிக்கன் டெவல் செஞ்சு காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவருக்காகத்தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கிலோ சிக்கனை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்காக மெரினேஷன் போட்டு எடுத்துக்கலாம். கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஆனியன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, லெமன் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரை பேனில் ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணது 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், சோய் சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சால்ட், சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது நான் வீட்டிலேயே செய்தது, வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, பேபிகார்ன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வெங்காயம் 2 நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கறி குச்சிக்காய், அதாவது ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற மாலுமிரிஸ். அது எனக்கு இங்கே இவ்வளோ தேடியும் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இந்த கொச்சிக்காயை சேர்த்துருக்கேன். இப்போது இதையும் நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 100 ml வாட்டர் சேர்த்து கொஞ்சமாக ஒனியன் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் எம்மியான நல்ல டேஸ்டியான சிக்கன் டெவல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.